வாங்க இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நகர்வை பத்தி தான். அப்போ உலகத்தோட நம்பர் 1 ஏஐ சிப் கம்பெனி ஏன் திடீர்னு இந்தியா மேல இவ்வளவு கவனம் செலுத்துது? என்விடியாவுக்கும் ஒரு புதிய இந்திய கூட்டமைப்புக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த பார்ட்னர்ஷிப் உலக டெக்னாலஜி வரைபடத்தையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரியா சொல்லணும்னா நவம்பர் 5, 2023ல என்விடியா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க ஒரு புதிய இந்திய கூட்டமைப்புல ஒரு ஃபவுண்டிங் மெம்பராகவும் முக்கிய ஆலோசகராகவும் சேரப்போறதா அறிவிச்சாங்க. இது சும்மா பணத்தை மட்டும் போடுற விஷயம் இல்லைங்க. இது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அதாவது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டுல அடுத்த தலைமுறை ஏஐ ஸ்டார்ட் அப்புகளுக்கு வழிகாட்டி அவங்கள வளர்த்து விடுறது தான் இதோட அசல் நோக்கம். சரி, அப்போ என்விடியா யாரு கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க? இந்த இந்தியா டீப் டெக் அலையன்ஸ், சுருக்கமா ஐடிடின்னா என்னது? வாங்க அதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஐடிடிங்கிறது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி. ஆனா இது முதலீட்டாளர்களும் பெரிய பெரிய டெக் கம்பெனிகளும் சேர்ந்த ஒரு சூப்பர் பவர் கூட்டணி. இந்தியாவிலிருந்து உலக அளவுல போட்டி போடக்கூடிய டெக் கம்பெனிகளை உருவாக்குறது தான் இவங்களோட ஒரே லட்சியம். இப்ப நீங்க பாக்குற அந்த லிஸ்ட் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவங்க குறிவைக்கிற துறைகளை பாருங்களேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ், ரோபாட்டிக்ஸ்னு சொல்லப்போனா எதிர்காலத்தோட மிக முக்கியமான தொழில்நுட்ப துறைகள் மேலதான் அவங்களோட முழு கவனமும் இருக்கு. வெறும் கனவு மட்டும் இல்ல, இதுக்கு பின்னால பெரிய பணபலமும் இருக்கு. இந்த கூட்டணி மூலமா முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட $2 பில்லியன். யோசிச்சு பாருங்க எவ்ளோ பெரிய தொகைன்னு. இந்த அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களுக்காக இவ்ளோ பணத்தை முதலீடு செய்ய அவங்க தயாரா இருக்காங்க. இந்த கூட்டணி சும்மா திடீர்னு முளைக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேசிய திட்டம் இருக்கு. நம்ம இந்திய அரசாங்கமே டீப் டெக் துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதுக்காகவே அவங்களோட முக்கியமான ஏஐ மிஷன் திட்டத்துக்கு $100 பில்லியன் மேல ஒதுக்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட $1.1 பில்லியன். அது மட்டும் பத்தாதுன்னு ஸ்டார்ட் அப்களுக்காகவே தனியா $1 ட்ரில்லியன் ஃபண்ட், அதாவது $11 பில்லியன் மேல. இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்தியா ஏஐல எவ்வளோ சீரியஸா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். உலக அளவுல தங்களை ஒரு தலைவரா நிலைநிறுத்திக்க ஒரு பெரிய மாநாட்டையே நடத்த போறாங்க. இதுல என்விடியா, கூகுள், டீப் மைண்ட் மாதிரி பெரிய தலைகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. சரி, இவ்ளோ பெரிய திட்டத்துல என்விடியாவோட ரோல் என்ன? அவங்க என்ன செய்ய போறாங்க? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். என்விடியா சும்மா பணம் மட்டும் கொடுக்கல, இந்த 5 முக்கியமான வழிகள்ல அவங்களோட அறிவையும் அனுபவத்தையும் கொடுக்க போறாங்க. வன்பொருள், மென்பொருள் ஆலோசனையிலிருந்து பயிற்சி, ஆராய்ச்சி, கொள்கை வகுக்கிற வரைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்விடியாவோட சவுத் ஏஷியா எம்டி சொல்றத கேளுங்க. எங்களோட நோக்கம் டெக்னிக்கல் அறிவை பகிர்றது, கம்ப்யூட்டிங் பவரை கொடுக்கறது, உலக அளவுல என்னெல்லாம் பெஸ்டோ அதையெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுதான் சொல்றார். இது அவங்களோட நோக்கத்தை தெளிவா காட்டுது. இந்த பார்ட்னர்ஷிப்பை நாம இன்னொரு முக்கியமான கோணத்துல இருந்தும் பார்க்கணும். அதாவது உலக அளவுல ஏஐல யாரு ராஜாங்கிற ஒரு பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதோட ஒரு பகுதியா தான் இதை பார்க்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஓப்பன் ஏஐய அதிகமா பயன்படுத்துற 2வது பெரிய நாடு இந்தியா தான். அப்போ உலக டெக் கம்பெனிகளுக்கு இந்தியா எவ்வளோ முக்கியமான ஒரு களம்னு புரியுதா? அதனால தான் எல்லாரும் இங்க வராங்க. இங்க பாருங்க, பெரிய கம்பெனிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்விடியா ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப்களுக்கு மென்டரா இருக்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூகுள் நேரடியா கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறாங்க. ரெண்டுமே இந்திய சந்தையை பிடிக்கிற வெவ்வேறு வழிகள் தான். நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பணம், அரசாங்கத்தோட ஆதரவு, என்விடியா மாதிரி பெரிய கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சேரும்போதே அடுத்த 5 வருஷத்துல இந்தியாவிலிருந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி பல டீப் டெக் கம்பெனிகள் உருவாகும்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. ஆக என்விடியாவும் இந்த ஐடிடியாவும் போட்டிருக்கிற இந்த டீல் ஒரு பெரிய சிக்னலை நமக்கு கொடுக்குது. ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எதிர்காலம் இனிமே இந்தியாவில் தான் எழுதப்பட போகுதா? இது ஒரு பெரிய கேள்வி.